சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா சாக்கோட்டை ஒன்றியம் பெரியகோட்டை ஊராட்சி பெரியகோட்டை கம்மாயில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வரர் திருக்கோவில் 14ஆம் ஆண்டு சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் மற்றும் அன்னதானம் பெரியகோட்டை டாக்டர் தங்கவேலு அம்பலம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். லட்சுமி கிளாஸ் இல்ல. நாளைக்கு அவரையும் வாங்க, நம்மளால வேலை வரும். நாளைக்கு வெளியாளுகளை வராது. ஆதா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா சாக்கோட்டை பிற்கா பெரியகோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட தேவர் குடியிருப்பு அருகாமை உள்ள பெரியகோட்டை கண்மாய் கீழ்புறமும் வாண்டரகமாய் வடபுறமும் ஒருங்கே அமையப்பட்டுள்ள பசுமை நிறைந்த காட்டுக்குள்ளே இருக்கும் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முன்னோர்கள் இதை வழிநடத்தி வந்தார்கள். அதன் அடிப்படையிலே நாங்களும் இப்பொழுது 14ஆம் ஆண்டு அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்னதானத்திற்கு நம்மளுடைய பக்தகோடி மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து நிறைய அன்னதானங்களுக்காக நிதி உதவி வழங்கியுள்ளார்கள். அந்த நல்ல உள்ளங்கள் அவர்களை பெயர்களை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மாறன் குடும்பத்தினர் சிங்கப்பூர் தொழிலதிபர் ரூபாய் 27,000, அகிலா செந்தில்குமார் அவர்கள் குடும்பத்தினர் ரூபாய் 25,000, மருகிப்பட்டி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தினர் 27,000 மற்றும் சென்னையைச் சேர்ந்த கைலாசம் பாண்டியன் காமாட்சி வகராக்கள் ரூபாய் 10,001, அது மட்டுமல்லாமல் கிரிஜா கதிரேசன் ரூபாய் 10,001, தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியா அவர்களுடைய மகன்கள் திரு வெங்கடேஷ் ராஜ் அவர்கள் 10,001, லண்டனை சேர்ந்த
அருண் ஜவஹர் அதிசா பரமேஸ்வரி குடும்பத்தினர் ரூபாய் 10,001, லண்டனை சேர்ந்த வெங்கடேஷ், தேன்மொழி, ஹரிணி, மிருதுலன் அவர்கள் 1,001. அது மட்டுமல்லாமல் VVKR ராஜாங்கம் குடும்பத்தினர் 17,000. இதுபோல் எண்ணற்ற இந்த ஊர் பொதுமக்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அரிசி, நெல்மணி, சென்னையை சேர்ந்த சர்மா, செல்வம், இந்திராணி பிரபு குடும்பத்தினர் மற்றும் வேளார் குடும்பத்தினர்கள், இங்கு உள்ள பெரியகோட்டையில் உள்ள வேளார் குடும்பத்தினர்கள் மற்றும் இந்த ஆலயத்திற்கு மிக சிறப்பாக இந்த ஊரிலே பிறந்த உயர் பதவியிலே வைக்கக்கூடிய திரு கோனார் யாதவ் குடியிருப்பை சேர்ந்த கணேசன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த ஆலயத்திற்கு அவர் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்து இந்த போர்வெல் அமைப்பதற்காக மிகப்பெரிய நிதி உதவி வழங்கியுள்ளார்கள். இப்படி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வழங்கியுள்ளார்கள். சென்னையை சேர்ந்த கராத்தே தியாகராஜன் ஜோதி குடும்பத்தினரும் மிக இந்த கோவிலுக்காக எண்ணற்ற உதவிகளை செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகர்கள், இங்கே நாடாள துடிக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் கிராம பொதுமக்கள், பக்தோடி பெருமக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் அன்னதானத்திற்கு வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு எனது சார்பாக என் பெயர் டாக்டர் கூவண்ணா தங்கவேல் அம்பலம், பெரியகோட்டை நாட்டு அம்பலம் என்ற முறையிலே அவர்களுக்கு இந்த கோவிலுடைய தலைவர் என்ற முறையிலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுபோல சேலட்சுமி பால்வண்ணன் குடும்பத்தினரும், வசந்தா சீனிவாசன் குடும்பத்தினரும், ராமச்சந்திரன் குடும்பத்தினரும் மற்றும் தேவர்குடி உறுப்பு புள்ளி பங்காளிகளும் துபாயிலிருந்து குருஜி தினகரன் அவர்களுடைய நல் ஆசியுடன் அவர் சார்ந்த சிவபக்தர்கள் இந்த தண்ணீர் தொட்டியையும் போர்வெல் போடுவதற்காகவும் அவர் கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய் இந்த கோவிலுக்காக வசூல் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திற்கும் எங்கள் விழாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இந்த கோவிலுக்காக ஒரு சிவபக்தர் துபாயிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிற தொழில் அதிபரும் இந்த ஆலயத்திற்கு தேவையான சிலைகளை செய்துள்ளார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை பேர்கள் இந்த ஆலயத்திற்காக நிதி உதவி இன்னும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் சிறப்பாக கட்டுவதற்காக அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கின்ற திரு ராமச்சந்திரன் தனலட்சுமி ஐயா அவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்த செல்வி, மீனாள், மிதுலா, பாண்டியன் அவர்களும், சாந்தி, பாஸ்கரன், விஜயலட்சுமி, அது பேர் என்ன, அனிஷ்கா குடும்பத்தினரும், கிருத்திகா, அவருடைய அருண், சாதனா மற்றும் மிதுலாஸ்வரன் இவர்கள் இந்த கோயிலுக்காக வருடம் வந்து சிறப்பாக அன்னதானத்தில் கலந்து கொண்டு நிதி உதவி செய்துள்ளார்கள். அதுபோல குறும்பூர் ஆனந்தி, சுரேஷ்குமார், யாழினி, மிதினி 2 குழந்தைகளும் இந்த தவறாது இந்த கோயிலுக்காக அர்ப்பணிப்பட்டு இருக்கிறார்கள். அதுபோல சிவன் ராத்திரி அன்னதானத்துக்கு துபாய் வாழ் சிப்பந்திகள் முருகேசன் என்ற எம்ஜிஆர் நகர் சென்னை, கூவண்ணா தினகரன் பெரியகோட்டை, காந்தி நகர் கருங்குளம் மதுரை, முருகன் மானாமதுரை, சர்க்குணம் பட்டுக்கோட்டை, பி நேரு கொசப்பட்டி, கொல்லன்வயல் தாஞ்சூர், மொத்தம் எல்லோரும் சேர்த்து ரூபாய் 20,000 இந்த நன்கொடை அன்னதானத்திற்காக வழங்கியுள்ளார்கள் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அளவிலே விளையாட்டு வீராங்கனை பால்வண்ணன் ஜெயலட்சுமியுடைய அருந்தவ புதல்விகள் ரசிகா, அவங்க இப்ப பெரிய விளையாட்டு கல்வியில, விளையாட்டு மேம்பட்டது கல்வியில நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியிலே மிக சிறப்பாக அவர்கள் மிக பல போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம பூமியா அவர்கள் நேஷனல் லெவல்ல இன்று அவர்கள் ஸ்கவுட்ல பாரத பிரதமர் வரும்பொழுது கூட அவர்கள் மின்கே நின்று வரவேற்கத்தக்க விதமாக நடந்துள்ளார்கள்.
இந்த கோவிலுடைய ஆசீர்வாதம் கிடைத்ததினால்தான் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களும் கிட்டத்தட்ட 5000 ரூபாய் அன்னதானத்திற்கு வழங்கியுள்ளார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய வசந்தா சீனிவாசன் அடைக்கலம் அவர்களும் இந்த கோயிலுக்காக மிக மிக முன்னோர்கள் உழைத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நின்று விடைபெறுகிறேன். நன்றி.